ஜாய்ஃபுல் வெற்றி சர்ச்சஸ்க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 148. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமேன். அன்புள்ள தகப்பனே, நம்ம ஸ்தோத்திரிக்கம் துதிக்கிறோம். எசப்பா ஆண்டவரே, இந்த வேலை கூட எசப்பா ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க எசப்பா ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துங்க. இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. பிரேசின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம் தேவனோட நாமத்தை துதித்து பாடி அவரை போற்றுவோம். வாங்க. பரம சந்தோஷம்
நாமம் மேலான நாமம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ ஆண்டவரே நாமங்கள் உமக்கு இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே அப்பா, அத்தனை நாமங்களுக்கும் ஆண்டவரே அப்பா நீர் மாத்திரம் பார்த்திட தகப்பனே இசப்பா. ஆண்டவரே அப்பா, வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே அப்பா மேலான நாமம் ஆண்டவரே இசப்பா. ஆண்டவரே நீர் வானாதி வானவர் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, சர்வத்தையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டிகர் ராஜா. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ நாமங்கள் உமக்கு உண்டு தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஆண்டவரே அப்பா உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் எந்திருப்பீராக. ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் மகிமைப்படுவீராக ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே அப்பா எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் எப்போதும் இருக்கின்ற தேவன் ராஜா. ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தகப்பனே. ஆண்டவரே அப்பா விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே அப்பா எங்களோட பாவங்களை நீக்கி தகப்பனே அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா கத்த நீர் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க கத்த நீர் அப்பா எங்களை நிலைநிறுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா என்றென்றைக்கும் ஆண்டவரே எல்லா மகிமையும் கனமும் நாங்களும் ஒருவருக்கு மாத்திர செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் எந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இப்போதும் தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகள் மூலம் பேசுவாராக. அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய வருஷத்திற்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய வருஷம் ஒரு அருமையான ஒரு வருடமாய் இருக்கிறது. 2024 வருஷம். தேவன் தாமே வருஷத்தை நன்மையினாலே மூடி சுட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகினாலே நாம் விசுவாசிப்போம். நம் தேவன் நமக்கு இந்த வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. வருடம் துவக்கத்திலேயே உங்களுக்குள் ஒரு ஏக்கம் அல்லது ஒரு புலம்பல் அல்லது ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம். வருஷம் என்னமோ புதிய வருஷம் வந்துவிட்டது, ஆனால் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் இதுதான். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு பண்ணுகிற நாள் தான் இந்த நாள். ஆகினாலே விசுவாசத்தோடு கேளுங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறது என்னென்று சொன்னால், மகனே மகளே, உன்னுடைய பிரச்சனைகள், உன் துன்பங்கள், உன் கஷ்டங்கள் யாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். இதோ நான் உனக்கு ஒரு முடிவை இவைகளுக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல் காரியம், உங்கள் துக்கத்திற்கு முடிவு வருகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் புஸ்தகத்தில், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஆகினாலே உங்கள் துக்க நாட்கள் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது, நாள் வந்துவிட்டது. விசுவாசமாய் இருங்கள். ரூத்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் தன் கணவனை இழந்தாள். தன் எல்லாவற்றையும் இழந்து அவள் நிராதரவாய் இருக்கும்போது தன்னுடைய மாமியாரை பற்றி கொண்டு இஸ்ரவேலின் தேவன் மீது நம்பிக்கை வைத்து, இதோ அவள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் தேவனுடைய சட்டையின் கீழாய் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு, நம்பிக்கையோடு வந்த அவளுக்கு, துக்கத்தோடு வந்த அவளுக்கு, எதிர்காலத்தை குறித்து எந்த விதமான வெளிப்பாடு இல்லாத அவளுக்கு கர்த்தர்தாமே அவள் துக்கத்தையும் அவளுடைய துன்பத்தை மாற்றியது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த ரூத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாராம். ஆம், இன்றைக்கு கூட எதிர்காலத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஐயோ இந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையெல்லாம் துயரமாக தானே இருக்கிறது,
நான் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு சந்தோஷம் என்பது இல்லையே, நான் துக்கத்தை தானே அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் அப்படியாக நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றப் போகிறார். உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்னாருக்கு குழந்தையே இல்லை என்ற ஒரு துக்கமானது இருந்தது. எல்லோரும் அவளை மலடி என்று அழைத்தார்கள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் தேவை. துக்கத்தோடு இருந்தாள். ஆனால் ஒரு நாள் தேவாலயத்தில் சென்று கண்ணீரோடு அவள் ஜெபம் பண்ணின போது அவள் துக்கத்துக்கு ஒரு முடிவு வந்தது. ஜெபித்த பிறகு அவள் துக்கமுகமாய் இல்லையாம். அவள் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாள். கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம். கர்த்தர் அவளுக்கு என்று சாமுவேல் என்று குழந்தையை மாத்திரல்ல, இன்னும் பல குழந்தைகளை அவளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். ஆகினாலே இன்றைக்கு உன் துக்கம் மாறி போகும். ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்கள். தன்னுடைய கணவனாலே கைவிடப்பட்டு தன் நாச்சியாரால் துரத்தி அடிக்கப்பட்டு ஐயா தன் குழந்தையோடு கூட வேதனையோடு கூட அவர் வந்து ஏதோ தண்ணீரும் அவருடைய அப்பமும் தீர்ந்து போகும்போது, பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாது சாக கிடைக்கும் போது அந்த துக்கம் எவ்வளவுப்பட்டதாக இருக்கும். அவள் அழுகிறாள், கண்ணீர் விடுகிறாள், புலம்புகிறாள். கர்த்தர் அவளுடைய சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டார். அன்று ஆண்டவர் தாமே அந்த குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு ஊற்றை காண்பித்து அவள் கண்களை திறந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவளுடைய துக்கத்தை மாற்றி ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அவளையும் அவருடைய குமாரனையும் அனுப்புகிறார். ஆகினாலே உங்கள் துக்கத்துக்கு முடிவு உண்டாகும் நாள் இது. உங்கள் துக்கத்துக்கு ஆண்டவர் தாமே மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும் நாள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். விசுவாசத்தோடு இருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் துக்கம் முடிந்து போகும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்துக்கு பதிலாக கர்த்தர் சந்தோஷத்தை தந்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இயேசுவை ஏதோ சிலுவையிலே அறைந்து அவர் மரித்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட பிறகு சீஷர்கள் ஏதோ துக்கமுடையவர்களாய் மாறினார்கள். ஐயோ, நம்முடைய போதகர், நம்முடைய ரபி, நம்முடைய இயேசு ரட்சகர் சிலுவையில் அறையப்பட்டாரே, அவர் மரணத்துக்குள்ளாக கடந்து போய்விட்டாரே என்று துக்கமாக இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் அந்த சீஷர்கள் மத்தியிலே காட்சியளித்த போது அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். அப்படிதான் உங்கள் துக்கத்துக்கு முடிவு உண்டு, உங்கள் துயரத்துக்கு முடிவு உண்டு, உங்கள் துன்பத்துக்கு முடிவு உண்டு, உங்கள் வேதனைக்கு முடிவு உண்டு. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, புதிய ஆரம்பம் உண்டாகும். அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் நாள் வந்து விட்டது. விசுவாசமாய் நம்பிக்கையாக இருங்கள். மூன்றாவது காரியம் நாம் வாசிக்கிறோம். இதோ இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே 430 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்களாம். அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களாம். மகா பெரிய வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே மோசேயை அனுப்பினார். அவனுக்கு உதவியாக ஆரோனையும் சேர்த்து அனுப்பினார். பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமை தினத்திலிருந்து விடுதலை செய்து தேவன் அவர்களை வழிநடத்தினாராம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என்ன அடிமை தினம் இருக்கிறது? அந்த அடிமை தினத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாயா? பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறாயா? வியாதிக்கு அடிமையாக இருக்கிறாயா? அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாயா? அல்லது புகைக்கு நீ பிடிப்பதிலே அடிமையாக இருக்கிறாயா? கோபத்துக்கு அடிமையாக இருக்கிறாயா? சந்தேகத்துக்கு அடிமையாக இருக்கிறாயா? பிசாசு உன்னை அடிமைப்படுத்தியிருக்கிறானா? இன்றைக்கு தேவன் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய ரட்சிப்பை அருள விரும்புகிறார். விடுதலையை கொடுக்க விரும்புகிறார்.
இன்று நீ விடுதலை ஆக போகிறாய். உன் அடிமை தனத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. தேவனை நோக்கி ஜெபி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. என் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த அடிமை தனத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. எப்படியா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைதனத்தில் விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்குள்ளாய் அவர்களை எப்படி கொண்டு சென்றாரோ அப்படியாகவே வாக்குத்தத்தத்தின் தேவன் உங்களுடைய துக்கங்கள், துயரம், வேதனை எல்லாவற்றுக்கு ஒரு முடிவை, உங்கள் அடிமைதனத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து புதிய வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். அருமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. உன்னுடைய அடிமைதனத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாய் விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. கடனுக்கு அடிமையாக இருக்கிறீர்களா? பயப்படாதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. உங்களை ஐஸ்வரியனாக்கவே அவர் தரிதராய் இந்த பூமியில் வந்தார். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகையினாலே கர்த்தரை நோக்கி பார், உன் முகம் பிரகாசமடையும். இனி நீ அடிமைப்பட்டிருப்பது தேவனுக்கு பிரியமல்ல, அது சித்தமும் அல்ல. அல்லேலூயா. நாம் மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம். இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. வெட்கம், பாவத்தினாலே நாம் சில சமயம் வெட்கப்பட்டு போகலாம். அல்லது நம்மிடத்தில் நல்ல ஆடைகள் இல்லாத போது மற்றவர்கள் நம்மை பரியாசம் பண்ணும்போது நாம் வெட்கப்பட்டு போகலாம். அல்லது நல்ல ஒரு வசதி இல்லாத போது வெட்கப்பட்டு போகலாம். அல்லது ஞானம் இல்லாதபடியினாலே உங்களுடைய பேச்சு நடத்தையெல்லாம் மற்றவர்களுக்கு மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் என்று சொன்னால் அங்கு நீங்கள் வெட்கப்பட்டு போய்விடலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். ஏசாயா 61வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தினையான பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் வீதத்திலே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வெட்கத்தை எடுத்து போட்டு உங்கள் வெட்கத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ரெண்டத்தினையான பலனை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்காக நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்டாராம். காரணம், அந்த வெட்கத்தை அவர் அனுபவித்தார். ஏனென்றால் நாம் வெட்கப்படக்கூடாது என்ற அந்த ஒரு ஆக்கினியை அவர் தம்மீது விழப்பண்ணி அவர் வெட்கப்பட்டு அந்த சிலுவையிலே தொங்கினார். ஏனென்றால் உனக்கும் எனக்கும் வெட்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஒரு பாவியான ஸ்திரீ அவளை கல்லெறிவதற்காக வருகிறார்கள். அவள் வெட்கப்பட்டு போயிட்டாள், பாவத்தினாலே வெட்கப்பட்டு போய் உட்கார்ந்திருக்கிறார். இனி நமக்கு ஒரு விடுதலை இல்லை. நாம் இந்த ஜனங்களுக்கு முன்பாக எந்த பிரதியும் சொல்லவும் அவளால் முடியாது. பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கிறாள். அந்த தேவனுக்கு முன்பாக தான் ஒரு பாவி என்று சொல்லி உணர்ந்து அவள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவராக இயேசு அவள் பாவத்தை மன்னித்தார். அவளை அனுப்பி பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அனுப்பினார். பார்த்தீர்களா? ஆண்டவர் தாமே உன் வெட்கத்தை மாற்றுவார். பாவத்தினாலே வந்த வெட்கமாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான காரியங்களாக நீ வெட்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் அந்த வெட்கத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். சகேயுவை எல்லோரும் பாவிகள் என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த சகேயு வெட்கப்பட்டு தான் இருந்தான். காட்டத்தி மரத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவன் அமர்ந்த இந்த காட்டத்தி மரத்தின் கீழே வந்து அண்ணாந்து பார்த்து, சகேவே, கீழே சீக்கிரம் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் முன்பாக அவன் ஒரு பாவியாக தான் இருந்தான், வெட்கப்பட்டு போய் தான் இருந்தான். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த பாவியை ரட்சிக்கும்படியாக, அந்த பாவியினுடைய வெட்கத்தை மாற்றும்படியாக ஆண்டவர் அவர் வீட்டுக்கு சென்றாராம். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அதற்கு முன்பாக சகேவுக்கு ஒரு முழு மனம் திரும்புதலும் அவனுக்கு கிடைத்தது என்று வாசிக்கிறோம்.
ஆகையினாலே இன்றைக்கு ஏழை பணக்காரர்கள் மத்தியில் ஏழைகள் வெட்கப்பட்டு போகிறவர்களாக இருக்கலாம், அல்லது உயர்ந்த பதவிகளுக்கு முன்பாக இருக்கிறவர்களுக்கு முன்பாக தாழ்மையான ஒரு சின்ன வேலை செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போய்விடர்களாக இருக்கலாம். ஆகிய ஞானம் இல்லாதபடியினாலே வெட்கப்பட்டு போய்விடலாம். அழகில்லை எனக்கு வெட்கப்பட்டு போய்விடலாம், அல்லது எனக்கு நிறம் இல்லையே என்று சொல்லி வெட்கப்பட்டு போய்விடலாம். ஆனாலும் இந்த ஜனங்கள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு இருந்தீர்கள் என்றால் தேவன் தாமே உங்களுக்கு உங்கள் வெட்கத்தை அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு விரும்புகிறார். பலவீனர்களை தான் இயேசு தெரிந்து கொண்டார், ஞானம் இல்லாதவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார், பேதைகளை தான் தேவன் தெரிந்து கொண்டார். மீனவர்களெல்லாம் சாதாரணமான பேதைகளாய் இருந்தார்கள், படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களே தான் தம்முடைய சீஷர்களாய் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்களாக மாற்றி அவர்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆம், அவர்கள் இதோ சென்ற இடமெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. அவர்கள் நிழல் பட்டு சுகமெல்லாம் அடைந்தார்கள், பிசாசுகள் எல்லாம் துரத்தினார்கள். பார்த்தீர்களா? ஏழையானவர்கள் தான், பேதைகள் தான், படிப்பில்லாதவர்கள் தான். ஆனால் கர்த்தரோடு கூட அவர்கள் ஐக்கியப்படும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்போது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக அவர்கள் மாறும்போது அவர்கள் வெட்கமெல்லாம் மாறி கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நீ வெட்கப்பட்டு போயிருந்தால் இன்றைக்கு உனக்கு ஒரு முடிவை அந்த வெட்கத்துக்கு கொடுக்கிறார். ரெண்டத்தனையான பலன் உன்னை தேடி வரும். உன் லட்சிக்கு பதிலாக உங்களுடைய சந்தோஷமும் தெய்வம் தந்து ஆசீர்வதிப்பார். நான்காவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. தீங்கு நமக்கு பிசாசு தீங்கு செய்கிறவனாய் இருக்கிறான். இந்த உலக மனிதர்களும் கூட தீங்கு செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் நமக்கு நாமே தீமை செய்து கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த தீமைக்கு ஒரு முடிவை தேவன் கொடுக்க விரும்புகிறார். நாம் ஆமான் என்கின்றவன் மொர்தெகாயை மிகவும் தீங்கினாலே அநேக தீங்கான காரியங்களை அவனுக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாய் செய்தான். ஒரு நாள் வந்தது, அதற்கு ஒரு முடிவு வந்தது. ஆமான் இதோ மொர்தெகாயை கொல்லும்படியாக ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சான். ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். அதில் மொர்தெகாய் தொங்கலை, ஆமானே அவன் செய்த அந்த தூக்கு மரத்தில் அவனையே தூக்கிலிட்டு அந்த தீங்குக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவன் யூதர்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் செய்தான். ஆனாலும் கூட கர்த்ததாமே ஒரு முடிவை கொண்டு வந்தார். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையில் தீங்கு செய்கிறவர்கள் இருக்கலாம், ஆனாலும் பயப்படாதீங்க, அதுக்கு ஒரு முடிவை தேவன் கொடுப்பார். ஒரு ஜெயிலர் ஒருத்தர் இருந்தார். இதோ பவுலும் சீலாவும் மற்ற எல்லாரும் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி உணர்ந்து வாளை எடுத்து தனக்கு தானே தற்கொலை செய்து கொள்ள போகும்போது பவுல் சொல்லுகிறார், இதோ உனக்கு ஒரு கெடுதியும் நீ செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லும்போது, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இதோ பவுலுக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு அவன் கெஞ்சுகிறான். பார்த்தீர்களா? அவன் தனக்கு தானே தற்கொலை செய்து கொள்ளுகிற ஒரு கெடுதியை உண்டாக்கி கொள்ளப் போகிறான். ஆனால் கர்த்தரோ அதை விடவில்லை. அதன் பிறகு அவனுக்கு ரட்சிப்பை தான் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களையே குத்தி கொள்கிறார்கள், தங்களுக்கே கெடுதி உண்டாக்கி கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அதற்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாக சவுல் எத்தனையோ காரியங்களை கொள்வதற்கு முயற்சி செய்தான். ஆனாலோ தாவீதை சவுலின் கையில் விடவே இல்லை. கர்த்தர் தாவீதை பாதுகாத்து கொண்டு தான் வந்தார். சவுலுக்கு தான் ஒரு நாள் முடிவு வந்தது. அவன்தாமே தன்னைத்தானே ஏதோ தற்கொலை செய்து கொண்டு மரித்து விடுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 121 கூட எத்தீங்கு அணுகாதபடி உன் ஆத்மாவை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் அனுபவிக்கிற தீங்குக்கு ஒரு முடிவு தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் தீங்குக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த
ஜெபம் கூட அப்படியாக தான் இருக்கிறது. எங்களை தீமையிலிருந்து ரட்சித்தருளும் ஆண்டவரே, எத்தீங்கு அணுகாதபடி எங்களை காத்தருளும் ஆண்டவரே என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தீங்குக்கு ஒரு முடிவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுதான் ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருள்வார். உன் அழுகை நாம் கஷ்டப்படும் போது அழுகை வருது, நம்ம சோதனைகள் வாழ்க்கையில் வரும்போது அழுகை வருது, நம்மளால் தாங்க முடியாத காரியங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரம் வரும்போது அழுகை வருகிறது, அல்லது துக்கமான காரியங்கள் வரும்போது அழுகை வருகிறது. அப்போது நம்ம அழுது கொண்டு, சில பேருடைய வாழ்க்கை பிறந்ததுலேருந்தே அழுது கொண்டே இருப்பார்கள். அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, கஷ்டம் மேலே கஷ்டம். அழுகை ஒன்றே அவங்க சொல்வாங்க, என் உணவாய் இருக்கிறது, தினந்தோறும் என்னுடைய தலையணை நான் என் கண்ணீரால் தான் நினைக்கிறேன் என்று சொல்லி புலம்புவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அழுகைக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். உன் கண்ணீருக்கு அவர் கருத்தில் ஒரு கணக்கு உண்டு. உன் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். உன் அழுகையை கர்த்தர் அக்களிப்பாக அவர் மாற்ற முடியும். ஆகையினாலே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், உன் அழுகைக்கு நான் ஒரு முடிவு கொண்டு வருகிறேன், இனிமேலும் நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகாரினுடைய அழுகை நமக்கு தெரியும். ஆகார் தன் பிள்ளை சாக போகிறதே என்று அழுகிறாள். அந்த பிள்ளையோ தண்ணீர் இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறது. கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்டு உடனடியாய் உதவி செய்தது போல ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்து உங்கள் அழுகைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். அன்னால் கூட குழந்தை இல்லையே என்று தேவ ஆலயத்தில் மனங்கசந்து அழுதாலாம். அந்த மனங்கசந்த அந்த அழுத அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாராம். அதன் பிறகு அவளுக்கு சாமுவேல் கிங் மேக்கர் ஆகிய ஒரு குழந்தையை தேவன் பெற செய்தாராம். அதன் பிறகும் 5 பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். உன் அழுகைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். உன் அழுகையானது அக்களிப்பாய் மாறும். உன் அழுகையை கர்த்தர் ஆனந்த கண்ணீராக மாற்றுவார். கர்த்தரால் அது கூடும். இயேசுவை 3ஆம் நாள் கல்லறைக்கு வந்த அந்த மகதலேனா மரியாள் இயேசுவின் சரீரத்தை காணாமல் இருந்தபோது அவள் மிகுந்த அழுகையோடு இருக்கிறாள். அப்போது இயேசு கிறிஸ்து அவரிடத்தில், ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். அப்போ அவர் திரும்பி பார்க்கும்போது இயேசுவை எடுத்துக்கொண்டு போயிருந்தால் தோட்டக்காரன்னு நினைத்து அதை எனக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராய் இயேசுவே அவளிடத்தில் பேசுகிறார். மரியாதை, மகதலா மரியாதை, என்னை தொடாதே என்று சொல்லி முதல் சுவிசேஷ ஊழியத்தை அந்த மகதலனா மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே இன்றைக்கு உன் அழுகைக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். தாவீதின் வாழ்க்கையில் சவுலுக்கு தப்பி ஓடும் போதெல்லாம் கூட இருந்தவர்களெல்லாம் அவனுக்கு கண்ணி விரித்த போதெல்லாம் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எல்லா இடங்களிலும் அவனை உயர்த்தினார், தப்புவித்தார், கனப்படுத்தினார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் அழுகைக்கு பதிலாக அக்களிப்பை கொடுப்பார். உங்களுக்கு அழுகைக்கு பதிலாக சமாதானத்தை கொடுப்பார். உன் அழுகைக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பார். உன் அழுகைக்கு பதிலாக ஆனந்த கண்ணீரை கொடுத்து ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு சாட்சியாகவும் மகிமையாகவும் நீங்கள் நிற்க முடியும். 6வது காரியம், உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஜீவியம் 70 வயது அல்லது பலத்தின் மிகுதினால 80 வயது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கிறதாம். பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதாக இருக்கும். நல்ல ஓட்டம் ஓடினேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது பவுல் சொன்னது போல் நம்ம நல்ல ஓட்டத்தை நாம் ஓடி நம்ம முடிப்போம். இங்கே முடித்தால் நமக்கு மறு உலக பரலோகத்தில் ஒரு புது ஆரம்பம் நிச்சயமாய் உண்டு. ஆகினாலே பயப்படாதீர்கள். கர்த்தர் தாமே இந்த உலக வாழ்க்கைக்கும் எல்லோருக்கும் ஒரு முடிவு இருக்குது.
ஆனால் நம்ம முடிவு நல்லதாக இருக்க போகுது. ஏனென்றால் தேவனுடைய பார்வைக்கு நம்முடைய மரணம் அருமையாக இருக்க போகிறது. கிறிஸ்தவர்களாக நாம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மரிப்பது இல்லை, நாம் விதைக்கப்படுகிறோம். விதைக்கப்படுகிற நாம் நிச்சயமாய் இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழப் போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நிச்சயமாக வருவார், ஒரு நாள் நம்மை உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் அவரோடு கூட சேர்ந்து கொள்வோம். அவரோடு கூட சேர்ந்து நாம் 1000 வருடம் இந்த பூமியில் அரசாட்சி செய்ய போகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். அந்த நாளுக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. மகனே மகளே, உன் துயரத்துக்கு, உன் துன்பத்துக்கு, வேதனைக்கு, கஷ்டத்துக்கு, வெட்கத்துக்கு, கண்ணீருக்கு, துக்கத்துக்கு, எல்லாவற்றுக்கும், உன்னுடைய தீமைக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு உனக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. போன வருஷமெல்லாம் நான் கஷ்டப்பட்டேனே, இந்த வருஷத்தில் நான் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு இந்த துன்பமெல்லாம் எப்போ தான் முடியுமா, சந்தோஷமெல்லாம் எப்போ தான் ஆரம்பிக்குமா? நிச்சயமாய் இன்றைய நாள் உங்களுடைய நாளாக இருக்க போகிறது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த காணொளியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அவர்கள் வாழ்க்கை பாதையில் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற காரியங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், வேதனைகள், வெட்கங்கள் எல்லாம் நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்ததாமே இவங்களுடைய எல்லா முடிவுக்கு பிறகு இவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அடிமை தினத்திலிருந்து விடுதலை அடைந்து சுயாதீனம் உடையவர்களாக இவர்கள் ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சுதந்திரவாளிகளாக மாறப்போகிறார்களாப்பா. இவங்க வெட்கத்துக்கு ஒரு முடிவை கொடுத்து ரெண்டத்தனையான பலனை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, இவங்களுடைய எல்லா தீங்குக்கும் இவங்களை விலக்கி காத்து கொள்ள போகிறீங்கப்பா. ஆண்டவரே, தீங்கு நீங்கும்போது இவர்களை நீங்கள் உயர்த்தி வச்சு இவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க ஆண்டவரை. அப்படியா இவங்க அழுகையானது, இவங்க கண்ணீரானது எல்லாம் மாறி அக்களிப்பாய் ஆனந்த கண்ணீராய் மாற்ற போகிறீங்கப்பா. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே. அந்த முடிவு எங்களுக்கு நிச்சயமாய் அருமையாக இருக்க போகிறதப்பா. ஒரு நாள் ஆண்டவரே எங்களை உயிரோடு கூட எழுப்பி உம்மோடு கூட நீங்கள் வைத்து கொள்வீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். சேர்ந்து சொல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all.